சில நேரங்களிலே நீங்கள் கேட்டவைகளை எப்பொழுதும் தேவன் கொடுப்பதில்லை. அவர் கொடுப்பதில்லை என்பதற்காக உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கவில்லை என்று அர்த்தமும் இல்லை. கேட்டது கிடைக்காமல் போகுமானால் நாம் நம்முடைய அளவிற்கு தகுந்தாற்போல் கேட்கிறோம். ஆனால் தேவனோ நாம் எண்ணி முடியாத, எதிர்பாராத அதிசயங்களை செய்ய நம்மிடத்திலே கொடுக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே ஏன் கிடைக்கலைங்கிறத விட தேவன் சிறப்பானதை கொடுக்க போகிறாருன்னு காத்திருப்போமானால் அங்கே தான் நம்முடைய விசுவாசமே தெரியும். விசுவாசம் என்பது நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. ஆகவே கேட்டவுடனே கிடைச்சிருச்சுங்கிற சந்தோஷத்தை விட தேவன் ஏதோ மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறாருன்னு காத்திருப்பீர்களானால்